ஓல்டு ஃப்ரெண்ட், அதாவது ரோஹித் தான் வந்திருக்கான். இப்போ நம்ம வந்து பார்ட்டாக ஒரு வீடியோ பண்ணிட்டு இருக்கிறோம் பிஸ்னஸ்ஸு. அது இப்போ கோடியில் சின்னது மாதிரி ஆயிடுச்சு. கொட்டலேன்லாம் 100 தானா அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. ஏன்னா டிஇஇ அப்படின்னு ஒரு காசு வந்துருக்குது. அது ஏன்னா நம்ம மெயின் ரீசன் வந்து ஹெலிகாப்டர் தான். ஏன்னா ஒரு ட்ரிப்பு வந்து எவ்வளோ காட்டுறேன் அங்கே பாருங்க, ஹெலிகாப்டர் எப்படி இருக்குதுன்னு. ஹெலிகாப்டர் ஜெட்டு, ஹெலிகாப்டரா ஏதோ ஏர்போர்ட் இது. இப்போ ஒரு ட்ரிப்புக்கு எவ்வளோன்னு பாருங்க. கியூடி சென்ட் பண்ணோம்னா 1 நிமிஷத்தில் நம்ம கியூடி வந்துடும். இதுவே 550 வந்துச்சுன்னா நம்மளுக்கு இது என்னங்க, இதை விட 100 வரும். அந்த மாதிரி ஒரு பக்கா காசு நம்மளுக்கு. சரிவா இப்போ ட்ரிப்பு போகலாம். அப்புறம் வந்து நான் முடிஞ்சளவு மேக்ஸிமம் பண்ணியிருக்கேன். இன்னும் மேக்ஸ் வந்திருக்கான்னு பார்க்கலாம். அப்டேட் பண்ண முடியுமா? ஒன்று நான் சொல்லணும்னு நினச்சேன். இது கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பார்க்குறப்ப இது எத்தினா ஃபோனு கொஞ்சம் மக்காராக இருக்கும். கிளாரிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்காது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை தானே நான் போன வீடியோவில் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அதே ஃபோனு தான், ஆனால் இப்போ என்னோட சொந்த ஃபோன் ஆகிடுச்சு. அதுதான் இப்போ வந்து நம்ம வாடா எங்கடா போய் அங்கே பண்ணிட்டு இருக்கிற டேய். இப்போ நம்ம ஆஃபீஸ்க்கு போகலாம். ஸோ காய்ஸ், இங்கே ஒரு லாம்பார்கினி இருக்குது. அதை தூக்கிட்டு போயிடலாமா? தூக்கிட்டு போயிடலாம். கட் பண்ணிட்டு போட்டியா? கட் பண்ணிட்டு போடு. ஏன்டா லாம்பார்கினி தூக்கிட்டு போகலாம். இருடா, லாம்பார்கினி தூக்கிட்டு போகலாம். நான் ஓட்டி பார்க்கட்டுமா? இது எவன் மாதிரி இருக்கான்? டக் அலெக்சா கோமாளி ஆட்டமே இருக்கானே. எனக்கு டவுட்டு, கை சிறுவர்கள். என்னடா இது? கார் ரெடி பண்ணி தரணுமாடா இவனுக்கு? நீ ரெடி பண்ணிக்கோ. ஏன்டா 55,000 நேரத்துக்கு நான் லூஸாடா? 55,000? ஆமாடா. அப்புறம் எவ்வளோ? ஓசினா என்னன்னு தெரியாது உனக்கு? ஓசினா என்னன்னு தெரியாது? ஓசியா? சூப்பர். ஏங்க இவன் நல்லா வந்துடுவாங்க. என்ன ஓசினா என்ன சொல்லு. சூப்பர் ராடே. சொல்லியா? சொன்னாதான் தெரியும். தெரியட்டும். பேச மாட்டேன் சொல்லியா? போடா வந்து உட்காருவா. இப்படிதான் லூஸ் மாதிரி பண்ணுவாங்க. ஆமாம். சண்டையே முடிச்சிடும். ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துட்டோம். அப்புறம் ஒரு முக்கியமான செய்தி இருக்குது. இந்த வீடியோ வந்து 50 லைக்ஸும் ஒரு 10 சப்ஸ்கிரைபர்ஸும் வந்தால் உங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, என்ன கேம் சொல்கிறீங்களோ கமெண்ட்டில் நீங்கள் போடுங்க. எந்த கேமுக்கு அதிகமான லைக் வருதோ அந்த கேம் நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் டெவலப் பண்ணி உங்களுக்கு போடுவோம். டவுன்லோட் பண்ணியிருந்தேன். ஒரு ஃப்ரீ ஃபயர் மட்டும் தயவு செஞ்சு வேணாம். ஃப்ரீ ஃபயர், பப்ஜி, அந்த ஷூட்டிங் கேம்ஸ் மட்டும் தயவு செஞ்சு வேணாம். மற்றபடி எந்த கேம்ஸ் வேணாலும் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஹாரர் கேமாக இருக்கட்டும், ஏதாச்சும் ஃபன்னியாக கேம்ஸ். கிராணி போன டைம் நான் ஃபெயில் பண்ணிட்டேன். ஆமாம், கிராணி நாங்கள் ஒரு தடவை ட்ரையலுக்கு விளாண்டு போட்டோம். இது கோஸ்ட் மோடு தான் வச்சு செஞ்சு விட்டாங்க. ஆமாம் அப்பா, அந்த மோடில் கூட முடிக்க முடியல என்னால். அண்ணா தான் சொல்கிறேன், ஃப்ரீ ஃபயர், பப்ஜி அந்த 2 கேம் தவிர வேறு என்ன கேம்னா சொல்லுங்கள். நீங்கள் ஒரு தடவை கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்க லைக் போடுவாங்கல்ல. அதை வச்சு நாங்கள் எந்த கேம் அதிகமான லைக்ஸ் வந்திருக்கோ அந்த கேம் மட்டும் தான் நம்ம விளையாடுவோம். ஓகே, அந்த கேம் மட்டும் இல்லை, என்ன சொல்கிறாங்களோ ஒரு டாப் 3 வரையும் வச்சுக்கலாம். டாப் 3 வரையும் வச்சுக்கலாம். அது வந்து லைன் பை லைனாக ஒரு 3 வீக்ஸ் அந்த மாதிரி ஒரு வீடியோ போடலாம். அதில் பார்ட் 2 வேண்டாம். அது சூச்சு சார்லஸ் மட்டும் சொல்லாதீங்க. அதுவும் சொல்ல, அதெல்லாம் காசு கொடுத்தா வரணும். ஆமாம், சூச்சு சார்லஸ், GTA 5, மைன்கிராஃப்ட், அந்த ரியல் மைன்கிராஃப்ட் கூட ஓகே. மைன்கிராஃப்ட் கூட ஓகே, எங்ககிட்ட ரியலே இருக்கு. அதனால சொல்லுங்க. அதுக்கு ஏற்கனவே வீடியோ எடுத்து போட்டிருப்போம். ஆல்ரெடி நீங்கள் சேனலில் பார்க்கலன்னா பார்த்துருங்க. வீடியோ இல்லைடா, போட்டிங்களா? போடலையா? இல்லை நினைக்கிறேன், போடலன்னு நினைக்கிறேன். செக் பண்ணணும். அன்றைக்கி வீடியோ எடுத்து கேன்சல் ஆயிடுச்சுல்ல. ஒரு விஷயம் தெரியுமா? நாங்கள் போன சேனல் வச்சுருக்கப்ப அந்த சேனல் 9K தானே. 50K வச்சு தான் இருந்தது. இல்லை, நான் இன்னொரு சேனல் சொன்னேன்ல, சும்மா ஸ்டார்ட் பண்ணி டெலிட் பண்ணேன். அது 99ல் இருந்துச்சு. இன்னும் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து இது சில்வர் ப்ளே பட்டன் எடுத்துக்கலாம்ல. அந்த சேனல் ஹேக் பண்ணி விட்டானுங்க அவனுங்க. மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து போய் இன்னொரு விஷயம், ரொனால்டோ இருக்கார்ல,
ஃபர்ஸ்ட் 20 நிமிஷத்துல சில்வர் ப்ளே பட்டன். நெக்ஸ்ட் 90 நிமிஷத்துல கோல்டு. இரு ஒரு 90 மினிட்ஸ்ல கோல்டன் ப்ளே பட்டன். 24 மணி நேரத்துல டைமண்ட் ப்ளே பட்டன். மொத்த நாள்ல டைமண்ட் ப்ளே பட்டன் வரை போயிட்டாரு. நம்மளுக்கு இப்படி சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா வையேன் நம்ம சேனல் எங்கேயோ போயிடும். ஆமா நீங்க எந்த கேம் வேணா சொல்லுங்க, ஆனா அந்த ஷூட்டிங் கேம்ஸ் மட்டும் வேணாம். நீங்க வேற ஏதாவது சொன்னீங்கன்னா தாராளமா ட்ரை பண்ணுவோம். கம்பல்சரி நாங்க பண்ணுவோம். இங்க பாருங்க, நான் ஈஸி மோட்லயே ட்ரை பண்ணோம், ஹார்ட் மோட்லயே ட்ரை பண்ணோம், எக்ஸ்ட்ரீம் மோட்லயே ட்ரை பண்ணோம். நாங்க பார்ட்டா போடுவோம். ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட். அது ஒரு வீடியோ 15 நிமிஷம் வரும். ஓகே நீங்க சொன்னீங்கன்னா ஈஸி, நார்மல், ஹார்ட். ஹார்ட் இல்ல ஏதோ சொல்லுவாங்க எக்ஸ்ட்ரீம் மோட். அதுல ஒவ்வொண்ணா போடுவோம். ஃபர்ஸ்ட் நார்மல், நெக்ஸ்ட் ஹார்ட், நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரீம் மோட். அப்படி பார்ட்டா போடுவோம். நீங்க ஏதாவது கொடுத்தீங்கன்னா போடுவோம். அது மெயினா வந்து ரொம்ப ஹைல கொடுத்துடாதீங்க. ஆமா இருக்கிற டாப் 3 வரையும் தான் நாங்க எடுப்போம். எது அதிகம் லைக்ஸ்க்கு வந்திருக்கோ அதுதான். ஆனா அவ்வளோ கமெண்ட்ஸ் வருமாடா? வரும், கன்ஃபார்மா வரும். கேம்னாவே வர போட்டும். எல்லாம் 6 நிமிஷம் பார்ப்பாங்களானே தெரியல. பார்ப்பாங்க கேமிங்னாவே. பா நான் சொல்லட்டுமா? அன்னைக்கு எங்க அக்கா போன்ல ஃப்ரீ ஃபயர் வீடியோ ஒண்ணே போட்டேன். அதுக்கு 150 வியூஸ். அதுக்கே ஒரு 10 லைக் தெரியல, லைக் பார்க்கல. ஆனா சப்ஸ்கிரைபர் மட்டும் 100 வந்துச்சு. நம்பிட்டேன். எப்பறா ஒரு வீடியோக்கு 100 சப்ஸ்கிரைபர் லைக் தான் வரும். ஓகே गाइस, இப்போ நம்ம வந்து வர்க் பண்ண போறோம். என்னடா ஒரே டச்சுக்கு XK வருதுடா. ஓகே சொல்லுங்க. 100 XK வருது. என்ன அடுத்து சரி இப்போ நான் சொல்றேன். இது என்னது எனக்கு உனக்கு மோஸ்ட்லி 3 கேம் பிடிச்சது என்னன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நீ சொல்லு. எனக்கு ஃபர்ஸ்ட் பிடிச்சது ரோப்ளாக்ஸ். நெக்ஸ்ட் வந்து இந்த அமாங் அஸ். அப்புறம் வந்து இந்த பஸ் சிமுலேட்டர் 2. எனக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் நீயே தெரியாது, நான் ஒரு கிராண்ட் மாஸ்டர் பிளேயர். இதுல ஃப்ரீ ஃபயர் டாப் 1. ஏண்டா இப்பதான் ஃப்ரீ ஃபயர் எனக்கு பிடிக்காது, வெறுத்துருச்சுன்னு. அது என்னமோ விடு. பழைய ஃபோன் வச்சிருக்கேன். என்னோட ஃபோன் வச்சிருக்கேன். செகண்ட் டாப் பிளேஸ்ல கார் அந்த நான் இன்னொரு அந்த கேம் வந்து நெக்ஸ்ட் போலான்னு இருக்கோம். இன்னொன்னு வந்து அந்த கார் ஷாப் கூட பண்ணானே, கார் சேல். கார் சேல் பண்ணுவோம். கார் ஃபார் சேல். கார் ஃபார் சேல். அதுதான் கேம் உங்களுக்கு தெரியாது. அது எனக்கு செகண்ட் பிடிக்கும். நான் இந்த யூடியூப் சேனல் கன்ஃபார்ம் போடுவோம். வந்தா போடுவோம். தேர்ட் ஒன்னா ஏதோ டக்குன்னு சொல்ற போர்டு. அந்த தேர்ட் ஒன்ல ஒரு இது மாதிரி வரும்ல, அந்த எல்லாத்தையும் பட்டன் கோல்லாம் இருக்கும்ல ஒரு கேம். இந்த ஸ்னேக். அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜாலியா இருக்கும். நம்ம ஒரு பிளான் பண்ணி போவோம். உங்களுக்கு என்ன கேம் பிடிக்குமோ அது கமெண்ட்ல எழுதுங்க. கம்பல்சரி கமெண்ட் போடுங்க. அதுக்கு என்ன லைக்ஸ் வருதோ அந்த கேம் கம்பல்சரி இந்த வீடியோல வரும். இந்த வீடியோல சேனல்ல வரும். ஓகேங்களா? அடுத்த வாரம் சண்டே கன்ஃபார்ம். இனிமேல் எல்லா சண்டேவும் கன்ஃபார்ம் வீடியோ வந்துட்டே இருக்கும். அதுக்கு முதல்ல இவன் வரட்டும், அவர் பார்த்துக்கலாம். இப்போ கொஞ்ச நாளாக தான் ரெகுலராக வீடியோ போடுறேன். மொத்தம் 4 மாதம் ஆச்சு. இப்போ தான் மறுபடியும் கை தூக்கியிருக்கேன். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடாதீங்க. இப்போ முடிஞ்சாலும் ஃப்ரீ ஃபயர் ஒரு இஷ்யூ என்ன தெரியுமா? யூடியூபர்ஸ்க்குலாம் சில பேர் நல்ல ப்ரோ பிளேயர்ஸ்ல ஹேக்கர்னு சொல்லுவாங்க. அது எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். சில பேர் ஹேக்கர்னு சொல்றவே நீங்க அவ்வளவு வளர்றீங்கன்னு அந்த ஹேக்கர்னு பேர் வந்து நம்ம ஐடி ஹேக் ஆகும். இப்போ நம்ம நார்மலா உங்களுக்கு தெரியாது. ஃப்ரீ ஃபயர் நீங்க விளையாடுறது உங்களுக்கு தான் தெரியும். இப்போ கிராண்ட் மாஸ்டர் டாப் 1, அந்த கிராண்ட் மாஸ்டர் 6ல டாப் 1 அந்த ஐடி மட்டும்னா 50,000க்குள்ள போகும். 50,000 அந்த டாப் 1 இருந்தாலே 50,000 போகும். மீதி அந்த காஸ்டியூம் ஃபர்ஸ்ட் செகண்ட்ல வெச்சலாம். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான் ஸ்கூல்ல. அவன் லூசு பையன் என்ன பண்ணா தெரியுமா? 15,000க்கு அவன் சேவிங்ஸ் வச்சு சத்தியமா தான் சொல்றான். அவன் சேவிங்ஸ் வச்சு 15,000க்கு ஒரு ஐடி வாங்கிருக்கான். அம்மா 15,000க்கு அதை வச்சு என்னென்னலாம் பண்ணிடலாம்.
ஒரு கீர் சைக்கிள் வாங்கிருக்கலாம்டா. கீர் சைக்கிளா? என்ன என்ன சாப்பிட்றதுக்கு எவ்வளோ வாங்கிக்கிறேன் அதை நினச்சி பாரு. நீ என்ன சாப்பிட்றதுலே இருக்க? சாப்பிட்றது நம்மளுக்கு தேவையான திங்ஸ் ஸ்டேஷனரி ஐட்டமு எல்லாம். நாங்களாம் நான் டாப் பிளேயர், எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை. அந்த ரேங்க் இருந்தால் போதும். வாழ்க்கை என்ன அசுரவாதிக்கே கேமில் விளையாடலாம். நம்மளுக்கு அந்த குட் பிளே இருந்தால் போதும் ஒரு கேமில். மற்றவன் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம், நம்ம கேம் நம்ம சும்மா ஆடணும், அவ்வளோதான். ஆமாம். இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம்னா மறுபடியும் நம்ம ஆஃபீஸு தான். ஆஃபீஸ் என்ன 3 பேர் தூங்குறாங்கடா. அப்புறம் இல்லை. ஐயோ என்னடா வேலையை போட்டால் என்னடா தூங்கிட்டு இருக்கீங்க? அப்புறம் இது மேக்ஸ் அவுட் பண்ணிட்டேன். புலம்பிட்டு இருந்தேன் நம்மள பண்ண முடியல. வீடியோ 11 நிமிஷமா போயிட்டு இருக்கு. இன்னும் 4 நிமிஷம் தான் வீடியோ இருக்கு. சும்மா அதுக்கப்புறம் நாங்கள் லைவ் போடுவோம், கேமிங் லைவ். அதான் அடுத்த வாரம் ட்ரை பண்ணிடுவோம். ட்ரை பண்ணுறோம். நீ சப்போர்ட் பண்ணுவீங்களான்னு தெரியல. 0% தான். இன்னொரு கேம் நாங்கள் போடுவோம். இன்னொரு கேம் வந்து ஃபுல்லாக எல்லாம் என்ன அது மெயினாக நீங்கள் கேம் சொல்றீங்க, என்ன எஸ்கேப் பண்ணு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இப்போ கிராண்டி டோர் எஸ்கேப்பா, ட்ரெயின் எஸ்கேப்பா, போட் எஸ்கேப்பா? சொல்லுங்க. ஏய் போட் எப்படி செகண்ட் பார்ட்ரா? அதுதான் வெச்சுக்கோங்க. இங்க பாரு, ரெண்டு எஸ்கேப்ல கொரட்டோட தூங்கிட்டு இருக்கானுங்க. ஆனா அவன் சொல்லிறப்பா அந்த ட்ரெயின் எஸ்கேப் மரணமா செஞ்சு அந்த டோர் எஸ்கேப்புக்கு அந்த இது க்ரோவரும் அந்த டோர் கீ விட்டு இருந்தா போதும். இதெல்லாம் ஓபன் பண்ணிட்டு போயிடும். ஆமா. அதுக்குள்ள இந்த கிராண்ட் தொல்லை இல்ல. இது ஸ்ட்ரென்த்லி நான் வேற மூஞ்சி முன்னாடி வந்து பேல் நின்று அத வேற கண்ட்ரோல் சொல்ல நக்கலி அவனுக்கு அப்படிங்க. டெடியை எடுத்தோம்னா வையா ஊர் ஃபுல்லா தேட ஆரம்பிச்சிடுவானுங்க. அதை போய் அதுக்குள்ள போட்டோம்னா ஸ்ட்ரென்னில தொல்லையா இருக்கு. எதுக்குள்ள போடணும்? அந்த குழந்தைங்க போட்டு ஆட்டுவாங்க ஒன்று. அதுக்குள்ள அதான் பார்த்தேன். என்ன மறந்துடுவான்னு நினைச்சேன். இவனாவது மறக்கிறதாவது. ஏண்டா நாங்களே எத்தனை நேரம் வந்து பல்ப் வாங்கியிருக்கோம்னு எங்களுக்கு தெரியும். நீங்க மறக்காம கமெண்ட்ல நீங்க என்ன ஊருன்னு சொல்லுங்க. எங்க ஊர்ல எத்தனை டைம் புயல் வந்திருக்குன்னா 3 டைம் வந்திருக்கு. ஆமா வந்திருக்கு. புயல் இல்ல, ஏதோ கனமழை. நம்ம எங்க வீட்டு கூட வந்திருக்கீங்களா ஒரு நாளைக்கு? அப்போ ஒரு தடவை டேய் இது என்ன கேரளா நடிச்சு போறாங்கடா. ஏன்டா கேரளால இல்ல, ஏய் வயநாடுல இல்ல, கேரளால இல்லப்பா, இது தமிழ்நாடுக்குள்ள ஈரோடு பக்கத்தால சொல்லிட்டேன். அதே சென்னையில ஒண்ணு நீங்க வேற ஈரோடு பக்கத்துல எங்க வேணா இருக்கும். ஈரோடு பக்கத்தால. ஆனா நான் ஸ்ட்ரெயிட் அட்ரஸ் தான் சொல்லவே மாட்டேன். ஆமா. அதுக்கப்புறம் நான் சொல்லிக்கிறேன். நாங்க சில்வர் ப்ளே பட்டன் வாங்கிட்டோம்னா நாங்க ஒண்ணா வாங்கி உங்களுக்கு காட்டுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நருட்டோ கார்டு போகிமன். இங்க பாருங்க, நீங்க ஒரு 100 லைக்ஸ் போட்டீங்கன்னா இப்ப நானோட பேசிட்டு இருப்பான்ல அவனோட ஃபேஸ் ரிவீல் பண்ணுவோம். ஃபேஸ் ரிவீலா? ஏய் ஏன்டா? அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக்கும் பண்ணிடுங்க. அப்ப இந்த தொண பேசுறது யாருன்னு சொல்லி பார்க்கலாம். ஆனா சொல்லிட்டுமா என்ன இதெல்லாம் கம்மி. நம்ம ஃபேஸ்ல எவ்வளோ இதுக்கு இப்ப பேசிட்டே இருக்கும். நம்ம சில்வர் ப்ளே பட்டன் அடிச்சதுக்கு அப்புறம் ஃபேஸ் ரிவீல் நான் சொல்லிட்டேன். சில்வர் ப்ளே பட்டன்லாம் வேணாம், அது ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம சில்வர் ப்ளே பட்டன் 4K தான் இருக்கு. ஏய் லூசு, அதுக்கு 100K வேணும்டா. தெரியும் 4 தான் இருக்குங்கற. நான் 400K மட்டும் தான் இருக்கு. நீங்க அடிச்சீங்கன்னா 400K வா? ஆமா, ஒண்ணுக்கு 100னா. ஐயோ தலைவா, ஏன் தலைவா? சில்வர் ப்ளே பட்டன் வாங்கிட்டு நாங்க 2 பேர் ஃபேஸ்ல நாங்களே போடுவோம். ஏய் என்னோட ஃபேஸ் எல்லாருக்கும் தெரியும், பட் இவனோட ஃபேஸ் உங்களுக்கு தெரியாது. தொண்டை பேசி பண்ணிட்டீங்களா? அது எப்பயோ பண்ணிட்டேன். ஒரு லைவ் போட்டேன், பட் அது கேன்சல் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் போட தெரியாம நாங்க லைவ் சொல்லுவோம். ஒரு ஷார்ட் மூலமா சொல்லுவோம். நான் ஒரு ஷார்ட் போட்டோம்னா டெய்லி மேல இருக்கும். டெய்லி லைவ் இந்த மணிக்கு அப்படினு இருக்கும். டெய்லி லைவ்ல வந்து டெய்லி லைவ் ப்ரோ பண்றது நானே ஒரு சரி வீக்லி லைவ் அப்படினு போடுறோம். வாங்க பேசலாம். டைட்டில் வந்து வாங்க பேசலாம். அதுக்கு அப்புறம் நீங்க லைவ்ல கமெண்ட் போட்டீங்கன்னா கன்ஃபார்மா படிப்போம். ஆமா, அதுக்கு நீ எல்லா சேனல்ல போற மாதிரி கொசகல போட கூடாது. லைனா போடினா படிப்பேன். லைனா போடினா படிப்பேன். நாங்களும் நிறைய யூடியூபர்ஸ்க்கு சின்ன வயசுல கமெண்ட் பண்ணிருக்கோம். அவங்கள பார்க்க மாட்டாங்க. நாங்க எல்லா ஆனா எனக்கு 2-3 டைம் படிச்சிருக்காங்க.
இந்த விஜய் அந்த இதில் தான் இந்த ட்ரெய்லர் பண்ணாங்கல்ல, அவங்கள இதில் போய் பண்ணேன். இந்த லைவ் போட்டாங்க ஒருத்தவங்க, அவங்க இதில் போய் பண்ணேன். 100K சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க, அதில் 1 மில்லியன் நினைக்கிறேன். அவங்க என்னோட நேமை படித்தாங்க. கடைசியில் நடுவுலையோ எப்படி இருந்தது தெரியுமா? அது ஒரு தடவை நான் ஷார்ட் தமிழ் கேமிங் ஒரு கேமிங் நான் சப்ஸ்கிரைப் பண்ண கூட சொல்லியிருந்தேன்டா, ஒருத்தனும் பண்ணல. அந்த அண்ணாட்ட எனக்கு ஒரு சேனல் இருக்கு போகிறோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். இந்த ஐடியா போட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்கன்னு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறவங்ககிட்ட சொன்னாங்க, ஒருத்தனும் பண்ணல. உங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்க சொல்லும் போது ஐயோ வந்து நினைச்சேன். இருக்குப்பா, இது பண்ண சொல்லலாம் இந்தியன் பைக் கேம். அது அப்ப சொன்னது அப்பயே பார்த்துட்டு இப்பதான் போட்டிருக்காரு அவரு. இப்பதான் 2 மாசம் முன்னாடி போட்டிருக்காரு. ஏன்னா மற்றவங்களும் கேமிங் சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் நான் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் 3 கமெண்ட் ஒரு வீக்குக்கு இது வரும், ஒரு வீக்குக்கு ஒரு கேம் பிளே, ஒரு கேம். ரெண்டாவது அப்படி இல்லை, நாங்கள் லைவ்ல டோட்டல் எல்லாத்தையும் முடிச்சு பார்க்குறோம். எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் லைவ் போடும்போது எல்லாரும் வந்து பாருங்க, என்ன கமெண்ட் பண்ணீங்களோ அதை படிப்போம், கம்பல்சரி படிப்போம். தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. ஒரு 2 நாள் கழிச்சு ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போடுறேன், அது பாருங்கள். அதில் என்ன டேட்டு போடுவேன், அது இல்லாமல் டைம் போடுவேன், மறக்காமல் பார்த்துருங்கப்பா. ஓகேங்களா? ஐ திங்க் ஐ ஜஸ்ட் பிகம் அ மோஸ்ட் வெக்கர் பர்சன் அந்த எர்த்தா கப்பம் அவனை பிச்சு போடுவேன். அவன் வந்து இந்த உலகத்தோட பெருசு அப்படிங்கிறான். ஐயோ நான் டைமே பார்க்கலங்க, டைம் எங்கேயோ போயிருச்சு, போறது தெரியல. ஆமாம், ஓகே. தயவு செஞ்சு இந்த வீடியோ முதல்ல பாருங்க. யாராவது 17 நிமிஷம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்படியே புதுசா சேனல் வரைக்கும் லைக் தட்டிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் வீடியோ போடுறது எல்லாத்துக்கும் உடனே வந்துக்கிட்டே இருக்கும். உடனே வரலனாலும் அந்த நாளுக்குள்ள வந்துடும். ஆனா அவங்க பார்ப்பாங்களா? அதான் பாருங்க, அவ்வளவுதான். பாருங்க, நாங்க துன்புறுத்தல உங்களை, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணல. டைம் ஃப்ரீ டைம் இருந்தா நீங்க பாருங்க. மற்றபடி இருந்தால் அதை சேவ் மோட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்புறம் பாருங்க. ஓகேவா? நான் இதுக்குள்ள போயிட்டு கீழே டவுன்லோடுன்னு ஒன்று இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடும். அதுக்கப்புறம் கார்னர்ல ஏதோ ஒன்று இருக்கும், அது சைடில் நாங்கள் ஏதோ ஒன்று இருக்குமா? அந்த லாஸ்ட் கீழே வந்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், யூன்னு போட்டு சைடில் இன்னொன்று இருக்கும். அதை தொட்டிங்கன்னா டவுன்லோட்ஸ் கீழே காமிக்கும். அதை தொட்டிங்கன்னா நீங்கள் என்னென்ன வீடியோ டவுன்லோட் பண்ணீங்க அதெல்லாம் வரும். இந்த வீடியோல கூட நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா நாங்க படிப்போம். லைவ் நெக்ஸ்ட் வீக் லைவ் பிளான் பண்ணிருக்கோம். பார்க்கணும், நம்மள பாக்குறீங்க. ஆமால மதிப்பாங்களா? ஒரு வீடியோக்கு ஒருத்தர் எஸ்ன்னு இல்லனா எஸ்ன்னு ஷார்ட்ல கமெண்ட் பண்ண சொன்னாங்க. எவ்வளவு பெரிய கமெண்ட் தெரியுமா? எஸ்ன்னு போட சொன்னாங்க. அதெல்லாம் மறக்க முடியுமா? ஆப்பிள் சைஸ்க்கு எஸ் போட்டு வச்சிருக்காரு. ஆமா, ஆப்பிள் இவ்வளவு பெருசு இருக்குமா, அவ்வளவு போட்டு வச்சிருக்காருல. எவ்வளவு வியூஸ் போட்டுருக்காரு அது தெரியல. ஆனா என்னோட மோஸ்ட் வியூவே வந்து 2 மில்லியன் தான். அது ஒரு படத்தை போட்டு விட்டேன், எவ்வளோ வியூஸ் தெரியுமா? அம்மா, அதில் தான் அந்த மெயின் சப்ஸ்கிரைபர்ஸே வந்தது. இல்லை எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்கிறேன். எங்கள் காவலாக இருக்கு அந்த சில்வர் பிளேட் பண்ண கையில் தொட்டு பார்த்தா ஒரு டைம் கூட நான் தொட்டதே இல்லை. அதை நம்ம உழைச்சி வாங்கணும்னா எவ்வளோ இதாக இருக்கும். ஓகே கைஸ், இன்னும் ஒரு நிமிஷத்துல வீடியோ முடிஞ்சிடும். முக்கியமான சொல்லிட்டேன், அந்த ஃப்ரீ ஃபயர் பப்ஜிக்கெல்லாம் காசு வேஸ்ட்டே பண்ணாதீங்க. ஆமாம், மொக்க வேஸ்ட்டு. அடிக்ட் ஆயிடாதீங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன், அடிக்ட் மட்டும் ஆயிடாதீங்க. நான் சொன்னேன் அன்னைக்கு என் ஃப்ரெண்டு ஒரு 5000 டைமண்ட் கிஃப்ட் பண்ணிடுவான். நான் உண்மையாலுமே பழைய ஐடியில் அது என்னமோ இருக்கும், நான் என்னோட பேர் தப்பாக எழுதிட்டு ஒரு லெட்டரு. ஒரு நிமிஷம் இருங்க, இது வெளியே வந்துச்சு, என்னன்னு பார்த்து சொல்கிறேன். சரி கைஸ், இது ஒர்க் ஆக மாட்டேங்குது, நெட்டு போயிடுச்சு போல். ஓகே, அவ்வளோதான் வீடியோ. ஓகே, மறுபடியும் நாங்கள் சொல்கிறோம், கமெண்ட்டை நீங்கள் போடுங்க. போடுங்க, கன்ஃபார்மாக பார்ப்போம். எந்த கமெண்ட்டுக்கு அதிகமான லைக் வந்திருக்கோம் டாப் 3ல நாங்கள் எடுப்போம். இந்தா நீங்கள் கூட பாருங்கள், டிடிஎஃப் இப்போ லைவ் போடுறாங்க, அதே மாதிரி நாங்களும் போடுவோம். அவ்வளோ இருக்குங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. ஆனால் இப்போயே கமெண்ட் பண்ணாதீங்க, நீங்கள் 50 லைக் 10 சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படி கூட வேணாம், உங்களுக்கு துன்புறுத்தல. நாங்கள்
நீங்கள் கமெண்ட்ல போடுங்க நாங்கள் பண்ணுறோம். ஆனால் ப்ளீஸ் புதுசாக பார்த்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கும் பண்ணுங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பெறுவது உங்கள் சொல்லட்டுமா இருங்க, அந்த ஏன்டா அந்த ஷார்ட்ஸ் வீடியோலாம் ஒன்று கலராக எதுக்குள்ளேயே போய் பண்ணுவாங்களா, அது ரியலே இல்லை, ஃபேக். ஆமாம் ஃபேக். அது தயவு செஞ்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்காது. பண்ணி எங்கள் ஃபோனே ஒரு மாதிரி ஆயிப்போச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபோன் ஷாப்பில் கொடுத்து என்னென்னமோ பண்ணி இன்னும் வெளியே வந்துக்கிறோம். எத்தனை தடவைடா இது கொடுக்குறது? ஐயோ இதோட அவ்வளோதானே, மறுபடியும் அவ்வளோதான் சொல்ல மாட்டேங்கிறா. என்னடா ஓகே மறுபடியும் சொல்கிறேன், லைக் புதுசாக ஐயோ நான் அதானே சொல்ல போனேன் இருடா. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்கோங்க. உங்கள் இந்த வீடியோ பெறுவது உங்கள் ரித்தின் மற்றும் ரோஹித். பாய்.